என் பேர் மேத்யூ. இது என்னோட கதை தான். இந்த செகண்ட்ல என்ன மாதிரி சந்தோஷமா யாரும் இருக்க மாட்டாங்க. சரி, எனக்கு புரியுது நான் ஏன் இவ்வளோ சந்தோஷமா இருக்கேன்னு நீங்க கேட்கறது. அதுக்கு என் லைஃப்பை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. வரப்பா நிற்கிறாரு, இவர் தான் என் அப்பா. பார்க்க தான் டெரரு, ஆனா ஆளு ரொம்ப சாஃப்ட். ஐயோ, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் அவரை பத்தி என்ன சொல்ல வந்தேன்னு. ஃப்ரெண்ட்லியான ஆளுங்க. இதான் நான் மேத்யூ. டேய் மேத்யூ, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, போய் ரெடி ஆகு. சரிப்பா. அப்பா, ஐடி கார்டுங்க. பேக்ல இருக்குப்பா, அப்புறம் போட்டுக்கிறேன். சரி. அப்பா, எல்லாரும் ஸ்கூலுக்கு சைக்கிளில் தான் வராங்க. எனக்கும் ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்குதியாப்பா? வாங்கி கொடுக்குறேன். பாய்ப்பா. சரி. ஹை, ஓ டேய், பாத்துடா, கை கொடு. இவன் கை கொடுத்தப்போ பரவாயில்ல நானே பாத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தேன்னா இந்நேரம் உருப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். பாத்துடா. தேங்க்ஸ். பரவாயில்ல. உன் பேரு? விமல். உன் பேரு? மேத்யூ. ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டியா? இது யாரு? ஃப்ரெண்டுப்பா. உன் பேர் என்னப்பா? விமல் அங்கிள். ஒன்று இங்கே பார்த்தது இல்லையே, வீடுங்கப்பா. இப்போதான் அங்கிள் புதுசாக கூட வந்திருக்கோம். ஓ அப்படியா? சைக்கிள் எப்படி நல்லா இருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. பார்த்து பத்திரமா ஓட்டுங்க. சரிப்பா. சரி அங்கிள். எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. சோக கதைகள் நண்பன் சொல்வான், கேட்டு கேட்டு காது வெடிச்சிரும்பா. முன்ன போல இப்போ இல்லை, ஃப்ரெண்டால ரொம்ப தொல்ல. ஹே நம்பர் கம்மி to me, you have the rights to beat me. Hey number come here to me, you have the rights to beat me. அப்புறம் என்ன, யூஸ்வலாக நடக்கிறது தான். 7th இருந்த நாங்கள் 12th வந்துட்டோம். வேணாம் விமல், என்கிட்ட மோதாத மேத்யூ. I am the winner. Yes. மேத்யூ, நான் பார்க்க அழகாக இருக்கேன்.
அப்புறம் ஏன்டா ஒரு பொண்ணு நான் பார்க்க மாட்டேங்குது? ஏன்டா இப்படி கேட்குற? போன வருஷம் நம்ம ஸ்கூல்ல ஜாயின் பண்ணலடா தீபக்கு. யார் அந்த சோடா புட்டியா? அவன் தான்டா. அவனுக்கு என்ன? அவனுக்கெல்லாம் பொண்ணு உஷார் ஆயிடுச்சுடா. என்னடா சொல்ற? இது எப்போ நடந்துச்சு? அது ரொம்ப நாளா ஓடிட்டு தான் இருக்கு. டைம் பாஸ்க்காக ஏதோ ஒரு பொண்ணு பின்னாடி டைம் வேஸ்ட் பண்றதுக்கு வாழ்க்கையில படிச்சு முன்னேறணும்னு வச்சுக்கோ, பொண்ணு தானா வரப்போகுது. டேய் பூமரு, நம்ம 12th வந்துட்டோம்டா. இது வரைக்கும் ஒரு பொண்ணு கூட பார்த்தது இல்லை. அதாவது அனுபவிக்கின்ற வயசுல அனுபவிக்கணும். உன் அட்வைஸ் நீயே வச்சுக்கோ. இதெல்லாம் இப்ப தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பாடா, நாளைக்கு 12th ஃபர்ஸ்ட் டே ஃப்ரெஷர்ஸ்லாம் வருவாங்க. ஒரு பொண்ணை பார்த்து தூக்குறேன், சிங்கிள்ஸ்ல இருந்து டபுள்ஸ் வரேன். நான் சொன்னா கேட்கவா போற? நாளைக்கு பார்க்கலாம். உள்ள மட்டும் பற்றவே கூடாதுடா சாமி. ஐயோ இவனை பாத்துறாத டேய். பாத்துறானே. டேய் பா. ஓகே, பொண்ணு கிடைச்சதா? ஏண்டா இந்த வருஷம் அட்மிஷன் சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணு கூட இல்ல. இந்த வருஷம் வச்சு கமெண்ட் ஆகலன்னு பார்த்தேன். போடா. சரி, இட்ஸ் ஆல் ஃபேட். நம்ம கையில எதுவும் இல்ல. போடா டேய். Excuse me. ஐ சரி இல்லையே. Hello. டே மேத்யூ, சாக்லேட் எடுத்துக்கோடா. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேங்க. Thank you. அண்ணா நீங்களும் எடுத்துக்கோங்க. நல்லா இருமா தங்கச்சி, போ. என்ன மட்டும் அண்ணான்றா? ஆமால. ஏன்டா சிரிக்கிற? டேய், நில்றா. மரத்து மேலே விளக்குக்காக ஸ்வைங்னு பறக்குது. அப்படியே போயிடலாம். காதலே வேண்டான் இருந்தனா அவனோட முதல் பார்வையிலே விழுந்துட்டு. அதான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ். ஆச்சு. நான் சொன்ன கேட்கலாம் வாங்கிட்டியா? இப்போ வாங்கலாமா? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். மச்சான், நீ அந்த பொண்ணை பத்தி என்ன நினைக்கிற? எந்த பொண்ணு? அதான் நமக்கு சாக்லேட் கொடுத்தாலே, அவளை பத்தி. நீ ஏன்டா அவளை பத்தி கேட்குற? சும்மாதான். என்னடா யோசிக்கிற? ஒன்றும் இல்லை. டேய், அந்த பொண்ணு யாரு, அவ பேரு, இது மட்டும் எனக்காக பார்த்து சொல்றியா? டேய், நானா மாமாவா? என்னாலாம் முடியாதுப்பா. சர்ரா, இந்த இடத்துல மட்டும் என் ஃப்ரெண்டு குமார் இருந்தான்னு வச்சுக்கோ, எனக்காக எல்லாமே செஞ்சிருப்பான். ஏப்பா சாமி, பார்த்து சொல்கிறேன் போதுமா? பைத்தியம் முத்தரிச்சுடா டேய். கிளாஸை கொடுத்துருக்கலாம். சரி, ஆமாம், இப்போ எதுக்கு இவ்வளோ சீக்கிரமாக கூட்டு மச்சான், படிச்சு வாழ்க்கையில பெரிய ஆளா வேணா? நீ படிக்க வந்த ஏன்டா மொசை பிடிக்கிற? நீ மூஞ்ச பார்த்தா தெரியாது. அப்புறம் என்னடா அந்த பொண்ணை பக்கத்தில் வந்து மூஞ்சில் எழுதி ஒட்டியிருக்கே. அப்படியா ஒட்டி இருக்கு? டேய், உனக்கு அவ்வளோதான் ஹெல்மெட்டு. அப்புறம் அந்த பொண்ணோட பேர், எந்த சென்ட் படிக்கிறா, எல்லா டீட்டெயில்ஸும் கிடச்சிருச்சு. டே மாமா, என்னடா சொல்ற? மாமாவா? டேய், உனக்கு அவ்வளோதானே மரியாதை. சாரி மச்சான். சொல்லு சொல்லு. அந்த பொண்ணு பேர் அனன்யா. இங்கே தான் 10th கிளாஸ் படிக்கிறா. நான் போகிறேன், அதே ரோட்டில் அவன் போகிறான். சரி, அப்போ இன்னைக்கு ஈவினிங் அவளை பார்க்கணும். சரி, போவோம். எப்போ அவன் நான் போகிற திருவழியா போவான்னு தெரிஞ்சதோ அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன், என்ன ஆனாலும் இன்னைக்கு அவளை பார்த்தே ஆகணும். ஆச்சி, இதான கரெக்டான டைமு, சொல்லிடு. எனக்கு அவளை பற்றி எதுவுமே தெரியாதுடா. டேய், கூப்பிட்றோம். சொன்னா கொஞ்சம். டேய், கூப்பிடுறா. வர மாட்டேங்கிறா. என்னம்மா அண்ணியா?
கூப்பிட்டீங்களா? எனி ப்ராப்ளம் சிஸ்டர்? இப்போதான் உங்க பாட்டி இருந்தாங்க, அதை பற்றி கேளு, சிம்பத்தி கிரியேட் ஆகும். உங்க பாட்டியா இருந்தாங்களே இப்ப எப்படி இருக்காங்க? என்ன சொன்னீங்க? எனக்கு புரியல. பாட்டியை மிஸ் பண்றீங்கன்னு கேக்குறேன். சில நேரத்துல ரொம்ப மிஸ் பண்ண. சரி விடுங்க, சொல்லாம போனவங்கள பத்தி எதுக்கு பேசிக்கிட்டு? என்ன? சரி விடுங்க. சரி, நான் இப்ப போகணும். போறாடா, கூப்பிடுறா. அனன்யா, சொல்லுங்க. உங்க ட்ரெஸ் நல்லா இருக்குங்க. எதுவா? ஆமாங்க, ப்ராமிஸ் இல்லடா? ஆமாங்க. மச்சான் சொதப்பிட்டனோ? சரி விடு, பார்த்துக்கலாம். எல்லாம் உன்னாலதான்டா. நான் பாட்டுக்கு பார்த்துட்டாச்சும் இருந்திருப்பேன். சே, சொல்லுவடா, சொல்லுவ. எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்ன? அவள் டெய்லி மார்னிங் வாக்கிங் வருவா. மோஸ்ட்டாக தனியாக தான் வருவா. சரி, இப்போ அதுக்கு என்ன? டெய்லி மட சாம்பிராணி. உனக்கு இப்படி சொன்னாலும் முடியாது. நாளைக்கு காலையில் 7 மணிக்கு ரெடியாக லைவாகவே காட்டுறேன். டேய், காலங்காத்தால இங்க எதுக்குடா கூட்டம் வந்த? கொஞ்ச நேரம் போறேன்டா. போறவன் எல்லாம் ஒரு மார்க்கமா பாக்குறான். இன்னும் எவ்வளவு நேரம்டா? இருடா, நேரம் வந்திருக்கணுமே. அங்க பேரு. மச்சான் இப்ப என்னடா பண்ணணும்? சிம்பிள், ஹாய் கட்டு அப்படிங்கிற? ஆமா. ஹாய். ஹாய். மச்சான் அவள ஹாய் காமிச்சாடா. நாளைக்கும் பண்றோம். ஹாய். நாளைக்கும் பண்றோம். மச்சான் அவ இங்க தானே வரா? பார்த்துக்கலாம். என்ன ஃபாலோ பண்றீங்களா? இல்லையே, ஏன்? இல்ல, டெய்லி மார்னிங் வரீங்க, ஹாய் காமிக்கிறீங்க, அப்புறம் காணாம போறீங்க. என்ன உங்களை பார்த்தா வாக்கிங் போற மாதிரி தெரியலையே? அது விமலுக்கு சுகர். ஆமாங்க. ஓ, அப்படின்னா இவங்களுக்கு தனியா வந்திருக்கலாம்ல? இப்ப என்னங்க, நான் ஏன் கூட வந்திருக்கேன்னு தெரியும், அவ்வளவுதானே? ஆமா. மச்சான் சொல்லுவோம். அவனுக்கு உங்களை பிடிச்சிருக்குங்க, உங்களை லவ் பண்றான். டேய், சமாளிக்க சொல்லண்டா. இங்க பாருங்க, எனக்கு இந்த லவ் ஒன்றும் செட் ஆகாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தாங்க. ஓகே தான். ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு லேட் ஆகுது, நான் கிளம்புறேன். பை. பை. டேய், இப்போ எதுக்குடா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே சொல்ல சொன்ன? இப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தான்டா, பார்த்துக்கலாம். அப்படிங்கிற? ஆமாடா. ஆரம்பத்தில் கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு, என்னடா லவ் பண்ணுற பொண்ணை ஃப்ரெண்டாக பார்த்து பழகிட்டு இருக்கோமேன்னு. ஆனால் போக போக அது நல்லா இருந்துச்சு. அவ கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட 2 வருஷம் எப்படி ஓடிச்சுனே தெரில. நான் ஸ்கூலும் முடிச்சுட்டு காலேஜில் விஸ்காம் எடுத்துட்டேன். மச்சான், என்ன? அனன்யா கூட பேச முடியுமான்னு நினச்சேன். இப்போ அவள் கூட சுற்றுறேன், ஜாலியாக இருக்கேன். இதெல்லாம் நடக்குதுன்னு நினச்சாலே நம்ப முடிய மாட்டேங்குதுடா. அதான் விஷயமா? டேய், இந்த வெக்க மட்டும் போறாரு, அப்படியே போயிடுவேன். சரி பாப்பா. டேய், அங்கே அண்ணனை யாரையும் கூப்பிட்டு வரா? வா, யாருன்னு கேட்கலாம். போ. ஹாய் அனன்யா. ஹாய். என்ன வாக்கிங்கா? ஆமாப்பா, வீட்டில் செம்ம போரு, அதனால வெளியே வந்துட்டேன். இவங்க? இது என்னோட ஃப்ரெண்ட் ஆஷ்னா. ஓ, ஹாய். ஹாய். ஆக்சுவலாக இவளுக்கு பார்வை தெரியாது. ஐயோ. சின்ன வயசுல எல்லாமே
அவளோட பார்வை நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஆக்சிடெண்ட்ல ஒரு டோனர் கிடைச்சா அவளுக்கு மறுபடியும் பார்வை கிடைச்சிடும். அப்புறம் என்னங்க, உங்களுக்கு கண்டிப்பா பார்வை கிடைச்சிரும். ஐயோ, எமோஷனல் ஆகாதீங்க. இல்லைங்க, கண்ணில் தூசி ஓ, விழுந்துருச்சு. நீ எதுக்கு இங்க வந்த? காலேஜ் ப்ராஜெக்ட் திங்ஸ் வாங்குறதுக்காக வந்தோம். ஓ, ப்ராஜெக்ட் திங்ஸ் இங்கே தான் விற்கிறாங்களா? இந்த வழியா தான் நம்ம போனோம். ஆமா, இந்த வழியா. சரி, நம்பிட்டேன். சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். கண்ணிலே படம் விட்டுட்டு இருக்கானுங்க. மச்சான், அவளுக்கு தெரியும்ல நான் அவ்வளவுதான் பார்க்க வந்தேன்னு. கண்டிப்பா. அப்புறம் ஏன்டா தெரியாத மாதிரியே போறா? டேய், நீயா அந்த லவ் ஸ்டோரின்னு எதிர்பார்க்கறடா? அப்படிங்கிற? ஆமா, நான் சொல்றதை கேளு. நாளைக்கே அவகிட்ட போய் டைரக்டா லவ் சொல்லு. என்ன ரியாக்ஷன் வருது மட்டும் பாரு. சரி, என்னானாலும் பரவாயில்ல, அவகிட்ட சொல்லியே ஆகணும்னு அவன் முன்னாடியே போய் நின்ன. சீனியர், என்னமோ சொல்லணும்னு சொன்னீங்க, வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, ஒண்ணுமே சொல்லி. இது வரைக்கும் வந்துருச்சு, ஆனா இதுக்கப்புறம் வர மாட்டேங்குது. பரவாயில்ல, சொல்லுங்க. சரி, ஓகே. உன்னை பார்த்த ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக உன்கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு. பொண்ணுங்கன்னா இவ்வளோ அழகா இருப்பாங்களான்னு உன்னை பார்க்கறது முன்னாடி வரைக்கும் சத்தியமா எனக்கு தெரியாது. ஓ, எனக்கு உன்கிட்ட ரொம்ப பிடிச்சது இந்த கண்ணு தான். என்னை விட்டுருந்தேன்னு அப்படியே நான் பார்த்துட்டே இருப்பேன். சொல்லாம வரதான் காதல். எனக்கு உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போவே அது வந்துருச்சு. உன்கிட்ட பேச பேச அது இன்னும் அதிகமாயிடுச்சு. ஹலோ சீனியர், இப்போ என்னதான் சொல்ல வரீங்க? என்னால உன்னை தாண்டி எதையுமே யோசிக்க முடியல. என் கூடவே இருந்துறியா? பா சீனியர், இவ்ளோ ரொமான்டிக்கா பேசுறீங்க. ஐம் இம்ப்ரெஸ்ட். சரி, ஓகே. ஓய், என்ன பதில் சொல்லாம போற? 2 days கழிச்சு எனக்கு எக்ஸாம் முடிஞ்சிடும். அப்போ ஃபேர்வெல் முடிச்சு நான் உங்ககிட்ட என் பதில் சொல்றேன். ஓகேவா? ஓகே. ஏய், ம், என்னடா அவசரம் அவசரம்? என்னடா? என் மனசுல இருக்கிறதெல்லாம் நான் என்கிட்ட சொல்லிட்டேன். என்ன சொன்னா? 2 நாள்ல பதில் சொல்றேன்னு சொல்லியிருக்கா. அப்புறம் என்ன, கல்யாணம் தான். சிப்போடா லூசு. டேய் டேய், நீ யாரு, எப்படிப்பட்டவன்னு உங்க வீட்டில் இருக்குன்னு தெரியுமோ தெரியாதோ? எனக்கு நல்லா தெரியும். டேய், இப்படி ஆக்ஷன் பண்ணணும் அப்படியே கிளம்பிடுவேன்டா. சரி, ஃபேர்வெலுக்கு என்ன கெட்டப்ல போலாம்? ஃபார்மல்ஸில் போ. ஒயிட் ஷர்ட், பிளாக் பேண்ட், பக்காவா இருக்கும். அது காமன்டா. அது காமன் இல்லை, எப்பிக். அப்படின்ற? என்ன நம்பு, கரெக்டா இருக்கும். சின்ன வயசுல இருந்து உன்னை மட்டும் தான் நம்புறேன். நீங்க யோசிக்கிற மாதிரியே தான் நானும் யோசிச்சேன். 2 நாள்ல என்னடா பதில் சொல்ல போறான்னு. ஃபேர்வெல் முடிச்சுட்டு என்ன பார்க்க வந்தா. ஹலோ. ஆ. என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? சொல்ல வார்த்தையே இல்லை, அவ்வளோ அழகா இருக்க. உண்மையாவா? சத்தியமா சொல்றேன், இதுக்கு முன்னாடி நீ இவ்வளோ அழகா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஐயடா, போதும் சார். இதுதான் கரெக்டான சான்ஸ். ஒரு விஷயம். ஒரு நிமிஷம். என்னது இது? பிரிச்சு பாரு. இங்க பாருமா, இதை பிரிச்சு பார்க்குற அளவுக்கெல்லாம் பொறுமை இல்லை, நீயே சொல்லிடுறேன். சரி, நான் உன் கூட இருக்கிற மொமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அண்ட் இந்த செகண்டில் எனக்கு உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன? நீ ஒரு பதிலுக்காக வந்த. அந்த பதில் நான் 1 வருஷம் கழிச்சு சொல்லட்டுமா? அவ்வளோதானே? 1 இயரா? ஆமாம். எதுக்குமா 1 இயரு? அது நான் உனக்கு வைக்கிற ஒரு டெஸ்ட்னு நினச்சிக்கோ. டெஸ்டா?
நீ 1 இயரா என்கிட்ட பேசாம பார்க்காம இருந்துட்டேனா? நான் கன்ஃபார்மா என்னோட பதில் சொல்றேன். எப்படிம்மா 1 இயர் பார்க்காம பேசாம? அதெல்லாம் அப்படிதான். ஏன் 1 இயர் கூட எனக்காக வெயிட் பண்ண முடியாதா? அப்படி இல்லை. அப்புறம் சரி, ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? 1 இயருக்கு அப்புறம் ஒரு நாள் கூட நீ டிலே பண்ணக்கூடாது. பண்ண மாட்டேன். அப்போ ஓகே. அப்போ நான் கிளம்பிட்டா? ஒரு நிமிஷம். இதுல என் நம்பர் எழுதியிருக்கேன். உனக்கு எப்போ வேணாலும் கால் பண்ணு. நான் கிளம்புறேன். என்னடா வந்து சைலண்டா இருக்க? டேய் என்னாச்சு? இல்லடா, இன்னைக்கு அவ லவ்வ சொல்லுவான்னு ஆசாசியா போனேன். ஆனா அவ 1 வருஷம் டைம் கேட்டிருக்கா. டேய் 1 வருஷம் அப்புறம் சொல்றதுன்னு சொன்னா, வேணான்னு சொல்லல. அப்படி இல்லடா, இந்த 1 வருஷம் அவளை பார்க்கக்கூடாது பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாளா. அதான் என்ன பண்றதுன்னு ஏன் தெரில. பார்த்துக்கலாம். அன்னைக்கு அவன் பார்த்துக்கலான்னு சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு. எப்படிடா இந்த 1 இயரை கடந்து போக போகிறோன்னு தெரியாமல் ஒரே ரொட்டீனை ஃபாலோ பண்ண. ஈட், ஸ்லீப், ரிப்பீட். ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு கடைசியில் எப்படியோ அந்த நாளெல்லாம் கடந்து 1 இயரை தாண்டிட்டேன். அண்ட் ஃபைனலி அவளை பார்க்க போகிற நாளும் வந்துச்சு. வா மச்சான், கிளம்பலாம். என்னடா? அவ வீடு லாக்ல இருக்குடா. அவ்வளோதானா? பக்கத்தில் எங்கேயாச்சும் போயிருப்பா. டேய் அவ வீடு ரொம்ப நாள் லாக்ல தான்டா இருக்கு. சரிடா, ஃப்ரெண்ட் ஆஷ்னா கிட்ட கேட்டுக்கலாம். வாடா. அவ வீடு லாக்ல தான் மச்சான் இருக்கு. சரிடா, அவ பக்கத்தில் எங்கேயாச்சும் போயிருப்பா. நான் பார்த்துக்கிறேன். சரி நானும் வரேன். இல்லை, நான் பார்த்துக்கிறேன். டேய் நானும் வரேன்டா. டேய் பார்த்துக்கிறேன். டேய் இவன் ஒருத்தன். டேய் பைத்தியம் உனக்கு. அவளை மறந்துடுறா கேக்குறேன் நீ. சும்மா வளராத மச்சான். சீரியஸா தான் சொல்றேன். அவளை மறந்துடு. மறந்துருன்னா எப்படி? 1 வருஷமா அவளோட ஒரு பதிலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மறந்துன்னு சொல்ற? கொஞ்சம் யோசிச்சு பாடுறா. அப்படியே சொல்லாம போறா. அவ வருவா. வரமாட்டாடா. அவ வருவா. வரமாட்டாடா. அவ வருவா. என்கிட்ட பதிலே சொல்லாம அவ எங்க தான் போனான்னு எனக்கு புரியவே இல்லை. நான் தேடாத இடமே இல்லை. நாட்கள் ஓடிச்சு, ஆனா அவளை என்னால பார்க்கவே முடியல. அப்பா, அப்பா, யோ எப்பயா காசு தர போற? வாங்கும்போது மட்டும் 1000 வாட்டி ஃபோன் அடிக்கிற, திருப்பி கேட்க ஃபோன் அடிச்சா ஃபோன் எடுக்க மாட்டியா? இங்க பாரு, நான் சொல்றத கேளு.
நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ அது எனக்கு தெரியாது. இன்னும் 1 மாசத்துல என்னோட காசு எனக்கு வரணும், இல்லைன்னா நடக்கிறதே வேற. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இனிமேலாச்சும் நான் கால் பண்ணா ஃபோன் அட்டன் பண்ணு, புரியுதா? என்னப்பா போன்ல யாரு? எவ்வளோ ரூபாபா கொடுக்கணும்? ம், என்ன ரூபா? சொல்லுங்கப்பா, எவ்வளோ ரூபாய் கொடுக்கணும்? அது 5 லட்சம். 5 லட்சமா? எதுக்கு அவ்வளோ காசு? எல்லாம் உன் படிப்பு செலவுக்காக வாங்கினது தான். முன்ன மாதிரி தொழில் எதுவும் நடக்கல. இப்போ கூட உனக்கு தெரிய வேண்டான்னு தான் நினச்சேன். ஆனால் சாரிப்பா. என்னடா ஆச்சு? நாளையிலேருந்து நான் வேலை தேடுறேன்ப்பா. சரி, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லா கடனையும் நானே அடைச்சிடுறேன். எனக்கு தெரியும்டா, என்னால் முடியலன்னா நீ கடன் அடைப்புன்னு. சரிப்பா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். சரிடா, பார்த்துப்போ. டேய், எங்களடா தேடுறதுன்னு? ஆமா, அப்பா வெளியே போயிருக்குனாரு, தோட்டத்தில் என்ன பண்ணிட்டு இருக்க? டேய் டேய், என்னாச்சு? அப்பா ரொம்ப பாவம்டா. நான் சந்தோஷமா இருக்கேனா இல்லையான்னு மட்டும்தான் அவர் பார்த்தாரு. ஆனா அவர் சந்தோஷமா இருக்காரா இல்லையான்னு உள்ளதை நான் பார்க்க மறந்துட்டேன். ஒரு முடிவு எடுத்திருக்கேன்டா. என்னது? வேலை தேடலான்னு. இதனால இன்னைக்கு தானே நல்ல முடிவாக எடுத்திருக்க. என்ன மெசேஜ் பற்றி இப்படி இருக்கிறீங்க? நான் சொன்னேன்ல உங்ககிட்ட அனன்யாக்கு என் நம்பரை கொடுத்துருக்கேன்னு. அப்படியா? சொன்னேன், ஏதோ சொன்னேன். அவ தான்டா புது நம்பர்ல இருந்து மெசேஜ் பண்ணியிருக்கா. என்ன சொல்ற? நாளைக்கு பீச் வர சொல்லியிருக்கா. டேய் சூப்பர்டா, கலக்கு போ. நான் சொன்னேன்ல ம், அவ கண்டிப்பா என்னை பார்க்க வருவான்னு. இதாங்க என் குட்டி ஸ்டோரி. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் ஏன் இவ்வளோ சந்தோஷமா இருக்கேன்னு. 1 வருஷம் கழிச்சு அவளை பார்க்க போறேன். அவளோட பதிலுக்காக நிற்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. சாரிங்க, உங்கள் கண்ணை பார்க்குறதுக்கு என் ஃப்ரெண்டோட கண் மாதிரி இருந்துச்சா, அதான். ஆமாம், நீங்கள்? நான் தான் ஆஷ்னா. ஆஷ்னா அனன்யாவோட ஃப்ரெண்டா? ஹேய், ஆளே மார்ட்ட. அம்மா, உனக்கு பார்வை தெரியாதுல்ல? அப்போ இந்த கண்ணு அனன்யாக்கு என்னாச்சு? சொல்கிறேன். ஃபேர்வெல் அன்னைக்கு அவன் உன்னை பார்க்க வர்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒன்று சொன்னான். அனன்யா, நீ இன்னைக்கு அவன்கிட்ட என்ன சொல்ல போற? ஏதாச்சும் பேசுடி. அவன்கிட்ட இது சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்னடி? எனக்கு பிரெயின் கேன்சர் இருக்கு. என்னடி சொல்ற? அப்பப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏதாச்சும் ஒரு சின்ன ப்ராப்ளம் நினைச்ச நான் கண்டுக்காம விட்டேன். ஆனால் 2 days முன்னாடி என் பாடி ரொம்ப வீக் ஆயிடுச்சு. அப்போதான் டாக்டர் போய் பார்த்தேன். அனன்யா, நீ என்கிட்ட நடிக்கத்தானே செய்கிற, அப்படி ஒன்றும் இல்லை தானே, சும்மா தானே சொல்கிற. எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் எப்படியாச்சும் இதுலேருந்து வெளியே வந்துடும். கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்தா சரியாயிடும். கவலைப்படாத, உனக்கு எல்லாமே சரியாயிடும். நான் உன் கூடவே இருப்பேன். இப்போ அவனுக்கு என்ன பதில் சொல்ல போற? எனக்கு அவன்கிட்ட இது சொல்ற அளவுக்கு தைரியம் இல்லை. இந்த லெட்டர்ல நான் எல்லாமே எழுதியிருக்கு. 1 year
டைம் கேட்டிருக்கலான்னு இருக்கேன். எதுக்கு 1 இயர்? இந்த ட்ரீட்மெண்ட் நடக்கும்போது நான் கஷ்டப்படுறது அவ பார்க்கக்கூடாது. இதை விட்டு வெளியே வந்தா நானே அவனை பார்த்து சொல்லிக்கிறேன். Matthew? Matthew? அன்னைக்கு எல்லாத்தையுமே அவ அந்த லெட்டர்ல எழுதியிருந்தா. ஆனா நீ அது படிக்கவே இல்லை. அவ ரொம்ப கஷ்டப்பட்டா. அதை விட்டு எப்படியாச்சும் வெளியே வரணும்னு நினைச்சா. ஆனா அவளால முடியல. உனக்கு தெரியாத இன்னொரு உண்மையை சொல்றேன். எனக்கு தெரியும் நீ இது கேட்குற நிலைமையில இல்லைன்னு. இருந்தாலும் இதை சொல்ல முடியாம போயிடுமான்னு பயமா இருக்கு. உனக்கு என்ன தெரியறதுக்கு முன்னாடியே எனக்கு ஒன்று தெரியும். சின்ன வயசுல இருந்தே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனா ஒரு தடவை கூட நீ என்ன பார்த்தது கூட கிடையாது. உன் நிழல் மாதிரி நீ போற இடத்துல எல்லாமே நானும் வந்திருக்கேன். ஒரு ஆக்சிடென்ட் நீ என் லைஃபே மாத்திருச்சு. எனக்கு பார்வை போனது வருத்தமா இருந்தாலும் அதை விட எனக்கு ரொம்ப வலிச்சது இனிமே உன்னை பார்க்க முடியாதுன்னு நினைச்சப்போதான். ஃபர்ஸ்ட் டைம் என் ஃப்ரெண்டு உன்னை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நான் ஏன் அழுதுன்னு கேட்டேன்ல. நான் விரும்புகிற பையனை என் ஃப்ரெண்டு விரும்புகிறேன்னு தெரிஞ்சப்போ என்னால் எதுவுமே சொல்ல முடியல. இனிமே என்னால் அவளை பார்க்கவே முடியாதுன்னு தோணுச்சு. அதனால அவள் சாக போகிற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாத்தையுமே அவகிட்ட சொன்னேன். எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், நீ என்னை விட அவனை நல்லா பார்த்துப்பேன்னு. நீ அவனை எந்த சுச்சுவேஷன்லேயும் விட்டுற மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுன்னு சொன்னேன். எனக்கு எதுவுமே புரியல. ஆனால் அன்னைக்கு என்னை ஒத்துக்க வச்சுட்டேன். அதனால தான் நான் இன்னைக்கு உன் முன்னாடி நிற்கிறேன். You trusted me and I'm sorry for letting you down.